சந்தேகம் என்ன, இப்போ இந்த கடந்த இந்த முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் வழக்கு, ஏன் எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீதான அந்த ஊழல் வழக்கு உச்சநீதிமன்றம் வரை போய் சென்று நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்குகளில் விசாரணை நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெறாமல் இருப்பதற்கும் தீர்ப்புகள் வராமல் இருப்பதற்கும் என்ன காரணம்? இவர்கள் ஆட்சிக்கு வந்து 2 வருஷத்துல இப்ப 2 வழக்கு புதுசா போட்டு டக்குனு இவங்களே மாட்டிக்கிட்டாங்க. 2 பேரு செந்தில் பாலாஜியும் அந்த வேடிக்கை தான் பாக்கணும். என்ன முடியுதுன்னா, நாடு பூரா என்ன எதிர்பார்த்தோம், தொலைக்காட்சி ஆகட்டும், ஊடகங்களாகட்டும், மக்களாகட்டும், அந்த திமுக ஆகட்டும், அண்ணா திமுக ஆகட்டும், ஏடிஎம்கே பிரீவியஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாம் கரப்ஷன்ல மாட்டின அத்தனை அமைச்சர்களும் உள்ள போறாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா, என்னடா இது மாறி நடக்குது, ஆட்சியில் இருக்க அமைச்சர்கள் உள்ள போறாங்க. ஆகவே அதிகாரத்திலிருந்து ஊழல் செய்தவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள். இதை முதல்வர் தான் யோசிக்கணும், இதை முதலமைச்சர் தான் யோசிக்கணும். அந்த டிவிஎஸ்சியை வேகமா செயல்படுத்த உத்தரவிடணும். இவங்க சொன்னாதான் டிவிஎஸ்சி செய்யுன்ற நிலைமையில தான் எந்த அரசு வந்தாலும் அது சொன்னால்தான் டிவிஎஸ்சி செய்யும். கண்ணன், அது வரைக்கும் அது வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கும். இப்ப போய் 1 மணி நேரத்தை அரெஸ்ட் பண்ணுங்கன்னா போய் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதை ஏன் செய்ய மாட்டேன்றீங்க? மக்கள் கேட்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் கொதிக்கிறார்கள். உங்கள் கட்சியிலே எல்லாமே திமுகவில் அப்படிதான் நடந்து போயிட்டு இருக்கு. ஆகவே இப்ப அவருக்கு வேற வழியே கிடையாது. உயர் நீதிமன்றத்திலே சென்று 2 ரிலீஃபையும் அவர் வாங்கணும். ரொம்ப கஷ்டம். சஸ்பென்ஷன் ஆஃப் கன்விக்ஷன் கிடைக்கும். சென்டென்சஸ் வந்து ரொம்ப சென்டென்சஸ்ல வந்து என்ன பண்ண போறாங்கன்றதுலாம் உச்ச நீதிமன்றம் இப்பெல்லாம் ரொம்ப கடுமையா இருக்கு. கடுமையா வந்து இந்த மாதிரி குற்றங்கள், ஊழல் வழக்குகள்ல வந்து அது ஆதரிக்கிறதே கிடையாது. அதுல தப்பிச்சுக்கிட்டு ரொம்ப சாமர்த்தியமா திறமையா பாராட்டக்கூடிய இடத்தில் ஊழல் வழக்குகளிலிருந்து தப்பித்து தன்னை பாதுகாத்துக் கொண்டு உலா வந்து கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு மனிதர் எடப்பாடி பழனிசாமியும் அவரது ஆதரவாளர்களும் தான். இதை ஏன் முதல்வர் வெடிக்க இது அதான் பெரிய மர்மமாக இருக்கு. ஏன்னா 1500 கோடி ஊழலுக்குறாங்க. இங்க வந்து இந்த உணவுப் பொருள் நுகர்வோர் துறையில முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் மீதான வழக்குலையும் பல 100 கோடி ரூபாய் ஊழல் இருக்கு. இந்த குட்கா வழக்குலையும் பல்வேறு விதமான சான்றுகள், முன்னாள் டிஜிபிகள், காவல்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்ததான சான்றுகள் இருக்கு. இந்த வழக்குகள் விசாரணை துரிதப்படுத்தப்படவில்லை. அதற்கான அந்த ஆளுநரின் அனுமதி இப்பதான் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு மாசம் தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த வழக்குகள் துரிதப்படுத்தல. இவங்க ரூலிங்ல இருக்கும்போது இந்த அமைச்சர்கள் மீதான வழக்குகளை வந்து டிவிஎஸ்சி விரைவுபடுத்தி உடனடியாக தண்டனையை வந்து பெற்று தராங்க. இப்ப அந்த வழக்குகளே விரைவுபடுத்த கோரி புதுசா வழக்கு எதுவும் யாரும் போடுவாங்களான்னு தான் சந்தேகமா இருக்கு சார். ஒரே இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. ஆகவே நான் என்னை பொறுத்தவரை நீதித்துறையை பாராட்டுகிறேன். நீதிபதிகள் இப்பொழுது வரிசையாக கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள் மூலம் இந்த தீர்ப்புகள் எல்லாம் இப்பொழுது மற்ற என்னை மன்னித்து விட வேண்டும், தவறாக பேசவில்லை, தெரியாத புரியாத நீதிபதிகள் கூட இதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருதலை பட்சமாக நீதிகள் வழங்கப்படக்கூடாது என்பதற்கு இது போன்ற நீதிகள் இன்றைய தினம் சான்றாக அமைந்திருக்கிறது. ஆகவே நியாயமான தீர்ப்புகள் வழங்கப்படுகிறது. ஆகவே தேர்தல் கமிஷன் உள்ள போறது, அந்த ஜூரிஸ்டிக்ஷனை கையில் எடுத்துக்கிறது, இப்படிப்பட்ட தீர்ப்புகளும் ஒரு பக்கம் வந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். நான் யாரையும் குறை சொல்லவில்லை. ஆனால் அதே நேரத்தில் தண்டனை உறுதி செய்யப்பட்டு ஊழல் உறுதி செய்யப்படுகிறது என்கின்ற தீர்ப்பும் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நீதிமன்றங்கள் தான், அதுதான் முடிவை எட்டும். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் இறுதியான தீர்ப்புக்காக உச்ச நீதிமன்றம் என்று சொன்னால் கூட என்னை பொறுத்தவரை நீங்கள் ஏற்கனவே ஆட்சியில இருந்தவர்கள் செய்த ஊழலை கண்டுகொள்ளாமல் இருப்பது ஏன், இப்பொழுது உங்களை சார்ந்தவர்களையே நீங்களே சிறைக்கு அனுப்புவது ஏன் என்பதுதான் எனது கேள்விக்குறியாக இருக்கிறது.